गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। जय बोलो वामन मूर्ति की जय। शुक्लांबरधरं विष्णुं शवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा गदगत्यास्यस्तं नमामि गदाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि दशकं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिवृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा। धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोद्धितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां। वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषव्यस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। சூஷாச்சமே சுதினஞ்சமே அப்படிங்கிற வேதவாக்கிய பிரமாணத்தின் அடிப்படையாக இன்னைக்கு வாமன ஜெயந்தி புண்ணியகாலம், வாமன பிராதுர்பாவம் ஆன நாள். அதிதி பயோவிரதம் என்னும் சொல்லக்கூடிய விரதத்தை பிரதமை முதல் இந்த சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து ஏகாதசி பரியந்தம் பயோவிரதம் அப்படின்னு பயசுனா பாலுன்னு அர்த்தம். அந்த பாலையே சாப்பிட்டு அல்லது பாலால பச்சனம் பண்ண ஹவிஸ சாதமாக கிடையாது ஹவிஸா சாப்பிட்டு துவாதசி அன்று பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் விஸ்தாரமாக கூறுகிறது. அப்பேற்பட்ட வாமனமூர்த்தியினுடைய ஜெயந்தி இன்னைக்கு மகாபலியுடைய யஜ்ஞசாலையில போய் தானம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிராமணனுக்கும் பிராமணிக்கும் மகனாக பிறந்து பகவான் அந்த தானத்தை வாங்குறார். மற்ற அவதாரங்கள் நிருசிம்மாவதாரமோ மத்ஸ்யாவதாரமோ ரிஷபாவதாரமோ ராமாவதாரமோ, ராமாவதாரம் அது தனி. அதை தவிர மற்ற அவதாரங்கள்ல ஒரு க்ஷணத்துல பகவான் அவதாரம் பண்றார். அந்த அவதாரத்தின் பிரயோஜனம் முடிந்த பிறகு அந்த லீலையை மறைஞ்சி பரமாத்மாவா காட்சி தருகிறார். அது மாதிரி வாமன மகாபலியினுடைய யஜ்ஞசாலையில வாமனமூர்த்தியா பகவான் ஒரு க்ஷணத்துல போய் ஒரு பிராமண வேஷம் போட்டு பகவான் போய் தானத்தை வாங்கலாமே, ஏன் இது மாதிரி பிறந்தார் அப்படின்னாக்க, எதை வேணாலும் நம்ம வேஷம் போடலாம், பிராமண வேஷம் போடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு வேதம் படித்த பிராமணனுக்கும் பிராமணிக்கும் மகனாக பிறந்து கர்ப்பாதான சம்ஸ்காரங்கள் ஏற்பட்டு புகும்சவன சீமந்தோன்னயனம் அந்த கர்மாவை முடிச்சு அதுக்கப்புறம் ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம். ஒரு பிராமணனா பிறந்ததுனால அவன் பிராமணன் கிடையாது. பூனல் போட்டவா எல்லாருமே பிராமணா கிடையாது. யாரு வேதத்தை அத்தியனம் செய்கிறார்களோ அவர்கள்தான் பிராமணன் அப்படின்னு சொல்றது. அப்படி கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பகவான் மகனாக பிறந்த நாள் இன்றைய நாள். ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம். கார்த்தாலேருந்து கொஞ்சம் சரீர அசௌகரியங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோ போட முடியல. இப்போ வாமன பிராதுர்பாவ அத்தியாயம் 8வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயத்தில் பிராதுர்பாவம் பகவானுடைய அவதாரம், 16வது அத்தியாயத்தில் பயோவிரத கதைகள் அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு
அடுத்தது இந்த 16வது அத்தியாய பயோவிரத கதை, 17வது அத்தியாயம் வாமன பிராதுர்பாவம், 18வது அத்தியாயத்தில் மகாபலியினுடைய யஜ்ஞசாலையில் பகவான் தானம் வாங்கறதுக்காக போறார் அப்படின்னு புண்ணியமான சரித்திர பரியந்தம் இன்னைய பாராயணம் வீடியோ வரும். தியாயேத் பராமம்பிகாங்கிற சேனல்ல அவசியம். நமக்கு அவகாசம் குறைச்சலாக இருக்கு இப்போ கேட்கறதுக்கு. அதனால இன்னைய நாள் முடியறதுக்குள்ள இந்த வீடியோ எல்லாரும் சிரவணம் பண்ணி மகாபலியினுடைய யஜ்ஞசாலையில பகவான் எப்படி போய் கிருபை பண்ணி உன்னுடைய வீட்டுக்கு நான் கூர்காவா இருக்கேன் மகாபலி அப்படின்னு சொன்னார். இன்றைய பரியந்தம் தலாதலம்ங்கிற லோகத்துல பகவான் மகாபலியும் விந்தியாவளியும் உட்காத்தி வச்சு அவளுடைய வீட்டு வாசல்ல கூர்காவா இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஏன்னா பகவானுக்கு தன்னையே கொடுத்தவன், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினவன் அவன் அப்படிங்கிறதுனால பகவான் அப்படி கிருபை பண்ணியிருக்கார். மகாபலிக்கு பண்ண கிருபையில லவலேஷ மாத்திரம் நமக்கு கிருபை பண்ணாலே நமக்கு பரம சௌக்கியங்கள் ஏற்படுறது. அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரம் இப்போ பாராயணம் செய்து அடுத்த வீடியோவில் வரப்படும். அனைவரும் பக்தர்கள் இதை சிரவணம் செய்து வாமன மூர்த்தியினுடைய கிருபைக்கு பாத்திரமாகி எல்லோருக்கும் ஆயுசு, ஆரோக்கியம், பூர்ண மனசாந்தி, தீர்க்க சௌமங்கல்யம், புத்திர பௌத்திர சந்தான பாக்கியங்கள் ஏற்பட்டு சகல ஸ்ரேயஸாக இருக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.